ஹாய்ங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் வீக் சனிக்கிழமை எடுத்த வீடியோ தான். காலையில் மணி வந்து ஒரு 6:40 ஆகுது. ஆக்சுவலி நானும் அவரும் வந்து 6 மணிக்கே எந்திரிச்சாச்சு. வீக்கெண்ட்னாலும் சரி என்னன்னு தெரில, சரியாக தூக்கம் வரல. சாட்டர்டே அப்படின்னா அப்படி தான் இருக்கும். சம்டைம் சண்டே அப்படின்னா கொஞ்சம் நல்லா தூங்குவோம். சரி 6 மணிக்கே வாக்கிங் போயிடலாம் அப்படின்ட்டு தான் வெளியே வந்து பார்த்தோம். ரொம்ப டார்க்காக இருந்துச்சு. அதனால் சரி ஒரு 6:45 கிட்ட வெளியே கிளம்பலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ஏன்னா கொஞ்சம் விடியட்டும் அப்படின்ட்டு. ரொம்ப இருட்டில் போகிறதுலாம் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. சேஃபும் கிடையாது இல்லையா? அதனால தான் விடியறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ஒரு 6:45 கிட்ட கொஞ்சம் நல்லா வெளிச்சம் வந்துருச்சு. ட்ராஷ் வந்து நிறையா சேர்ந்துருந்துச்சு. ஸோ அதனால் அதெல்லாம் போய் ட்ராஷ் பண்ணிவிட்டு அப்படியே வாக்கிங் போகலாம் அப்படின்ட்டு தான் போயிட்டுருந்தோம். ஆனால் என்னென்னா வெளியே கொஞ்சம் நேரம் தான் நடந்தோம். பயங்கர ஒரு மாதிரி சில்லுன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெதர் வந்து மாறிக்கிட்டே வருது. காலையில் மட்டும் கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது. ஈவினிங் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இன்னும் போக போக வந்து இன்னும் சீக்கிரமாகவே குளிர ஆரம்பிச்சிடும். அதனால் வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் ஒரு ஜாக்கெட் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வாக்கிங்கே வந்தோம். ஆனால் ஜாக்கெட் போடாமல் நடக்க முடியாது போல். அதுவும் நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஸ்பேஸ் வந்து நிறைய இருக்குங்க. ரொம்ப ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குமா, அதனால் குளிர் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து லைட் குளிர் அப்படின்றதுனால தெரியலை. ரொம்ப குளிரப்பெல்லாம் கண்டிப்பாக வந்து ஜாக்கெட் கூட போட்டு நடக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ காற்று சிறு சிறுன்னு அடிச்சிட்ருக்கோம். என் ஹஸ்பண்ட் வந்து தனியாக வாக் போகிறது அவருக்கு ரொம்பலாம் பிடிக்காது. பாட்டு கேட்டு போகிறது சுத்தமாக பிடிக்காது. மோஸ்ட்லி எங்கூட போகிறது தான் அவருக்கு பிடிக்கும். ஸோ அதனாலே வந்து எனக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் அவருக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்கி நான் வாக்கிங் போயிடுவேன். ஒரு 2 to 2.5 மைல் வந்து நடந்துட்டு வந்திருக்கோம். ஏன்னா 1 hour கிட்ட வாக்கிங் முடித்தாச்சு. சனிக்கிழமை அப்படின்னாலே பயங்கர பிஸியான ஒரு டே அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஷிபானிக்கு வந்து சில கோச்சிங் கிளாஸ் போகணும், ஸ்ருதிக்கு ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்குது, தமிழ் ஸ்கூல் இருக்குமா, அதனாலே வந்து எனக்கு ரொம்ப பிஸியாக தான் இருக்கும். காலையில் வந்து இந்த சியா சீடு அப்புறம் வந்து கருப்பு எள்ளு அந்த 2யும் தான் சும்மா ரோஸ்ட் பண்ணி சாப்பிடுவேன். ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸாக வால்நட், பாதாம், அப்புறம் வந்து இந்த பம்கினோட சீட்ஸு அதையுமே வந்து சேர்த்து ரோஸ்ட் பண்ணி தான் சாப்பிட்டுட்ருக்கேன். அதே மாதிரி அந்த மஞ்சள் இருக்கு இல்லையா, மஞ்சள் கிழங்கு, ஃப்ரெஷ்ஷான கிழங்கு விற்கும்ல, அது இஞ்சி இந்த 2யுமே சுடு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெப்பரும் அப்புறம் வந்துட்டு அது பேர் என்ன சடனாக வரமாட்டேங்குது, ஆலிவ் ஆயில் அதுவும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி குடிப்பேன். எனக்கு கொஞ்சம் ஹெல்த் ரீசன்னால் குடிச்சிட்ருக்கேன். எனக்கு என்னோடய டாக்டர் சொன்னது, இந்த ட்ரிங்க்கு குடி மீனா அப்படின்ட்டு, இன்ஃப்ளமேஷன்லாம் கம்மியாகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து நான் இந்த ட்ரிங்க் குடிச்சிட்ருக்கேன். அந்த சீட்ஸ்லாம் சாப்பிட்றேன் இல்லையா, இது வந்து எனக்கு முன்னாடியே ஒருத்தவங்க கமெண்ட்ஸை சொல்லியிருந்தாங்க. அந்த சியா சீடும் எள்ளும் கலந்து சாப்பிடக்கூடாதுங்க, உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்ட்டு. நான் வந்து கேட்டேன், டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு அப்படிலாம் இல்லை, நீ சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்லாம் சமைச்சு வச்சுட்டு தான் குளிக்க போனேன். கீன்வா கிச்சடி தான் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி ஹஸ்பண்ட் வந்து அதை பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்குமே வந்து சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. ஏன்னா அடிக்கடி வந்து இந்த கீன்வா கிச்சடி தான் பண்ணிகிட்ருக்கேன். இதோட ரெசிபி நான் முன்னாடியே வந்து ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணிவிட்டேன், ப்ளேலிஸ்ட்லேயுமே போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பசங்க எல்லாத்துக்கும் சேர்ந்து தான் பண்ணேன், அதனால் கொஞ்சம் அதிகமாக பண்ணியிருந்தேன். இப்போ வந்து நாங்கள் இப்போ காலையில், மத்தியானம், நைட்டு அப்படின்னு சாப்பிட்ற டைம் வந்து நாங்கள் ரொம்ப ஏர்லியாகவே சாப்பிட்ருவோங்க. லேட்டாக சாப்பிட்ற பழக்கமே கிடையாது. காலையிலலாம் வந்து இப்போ ஸ்கூல் இருக்குது அப்படின்னா, ஸ்கூலு இவருமே ஆஃபீஸ்லாம் போனோம் அப்படின்னா 7:30லாம் நான் சாப்பிட்ருவேன். அவருமே வந்து கிளம்புறப்போ ஒரு 6:30 இப்படி சாப்பிட்ருவாங்க. இப்போ லீவ் இல்லையா, சீக்கிரம் எந்திரிச்சதுனால ஒரு 8 மணிக்குள்ளேயே வந்து சாப்பிட்டாச்சு. ஏன்னா பசி எடுக்கும்போதே சாப்பிட்ருவோம். லன்ச் டைமே அந்த மாதிரி தான், கொஞ்சம் ஏர்லியாகவே வந்து முடிச்சிடுறது. டின்னருமே அந்த மாதிரி தான். இப்போ சாப்பிட்டோன்னே கொஞ்சம் லன்ச் வேலை எல்லாமே பண்ணி வச்சுட்டு, இப்போ ஸ்ருதிக்கு வந்து ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்குது, அதுக்கு வந்து நம்ம போகணும். அந்த கிளாஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம், அரை மணி நேரம், வாரத்துக்கு ஒரு கிளாஸு. நீங்கள் வாரத்துக்கு ஒரு 2, 3 கிளாஸ் வேணாலும் போட்டுக்கலாம். அது வந்து உங்கள் குழந்தையோட இன்ட்ரெஸ்ட், இப்போ உங்களுக்கு டைம் எல்லாத்தையும் பொறுத்து.
நான் வந்து ஸ்ருதியை ஒரு 2 கிளாஸாவது போடா அப்படின்னு தான் சொன்னேன். ஏன்னா ஒரு 3 வாரமாகவே கண்டினியூஸாக கிளாஸ் போக முடியல. ஆனால் அவள் வந்து இல்லைம்மா எனக்கு ஒரு கிளாஸ் போதும், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது வேணாம் அப்படின்ட்டா. ஏன்னா அவள் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வரவே வந்து ஒரு 4:30 கிட்ட ஆயிடுதுங்களா. 6 மணிக்கு மேலேலாம் கிளாஸ் இருக்காது. ஏன்னா வந்து இங்கே வந்து சொல்லிக் கொடுக்குறதுலாம் வந்து இந்த ஸ்கூல் படிப்பாங்கள்ல அந்த கிட்ஸ் தான் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அதனால வந்து அவங்களும் சீக்கிரம் போகணுன்றதுனால அவங்களுக்கு ரொம்ப லேட்டாலாம் வைக்க மாட்டாங்க. இங்கே தனியாக வந்து இந்த ஸ்விம்மிங் ஸ்கூலுமே தனியாக இருக்குது. அங்கே வேணாலும் போய்க்கலாம். இனிஷியலாக வந்து ஷிபானி, ஸ்ருதி 2 பேருமே அங்கே தான் போய் கற்றுக்கிட்டாங்க. ஒரு 4 வருஷங்கிட்ட 2 பேருமே கற்றுக்கிட்டாங்க. சூப்பராக ஸ்விம்லாம் பண்ணுவாங்க. ஆனாலும் ஸ்ருதிக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, எனக்கு வந்து ஸ்விம்மிங் தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறா. அதனாலே சரி கன்டினியூ பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அவளை கன்டினியூ பண்ண விட்டாச்சு. ஆனால் அவளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்லாம் எனக்கு வேணாம் அப்படின்ட்டா. மேபி லெவல் வந்து இன்னும் அதிகமாக ஆக அவங்களே வந்து சொல்லுவாங்களாம்மா, நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து வாரத்துக்கு இன்னும் 2 கிளாஸ் போட்டு விடுங்க, அப்படின்னா தான் இன்னும் கொஞ்சம் நல்லா லேர்ன் பண்ணுவா அப்படின்னு சொல்லுவாங்க போல். சொன்னதுக்கப்புறம் வேணும்னா அவளை வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் மாற்றி விடலாம் அப்படின்னு தான் நினச்சிருக்கு. ஆக்சுவலிங்க இப்போ லஞ்சுக்கு வந்துட்டு எனக்கு வந்து கொள்ளு பருப்பு பண்ணியிருக்கேன். முன்னாடியே வந்து ரெசிபியெல்லாம் கேட்டிருந்தாங்க. பட் வந்து இந்த வீடியோ நான் முன்னாடியே எடுத்துட்டேன்னா அதனால தான் ரெசிபியெல்லாம் ஷூட் பண்ணலை. கண்டிப்பாக ஒரு ஷார்ட்ஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்புறம் வந்துட்டு கேரட் பொரியல், சால்னா பண்ணியிருக்கேன். மீண்டும் மீண்டுமா அப்படிங்களாம். ஆமாம், பரோட்டா தான் கேட்டிருந்தாங்க பசங்க. ஸோ பரோட்டாவுக்கு வந்து மாவு எல்லாமே பிசைஞ்சு எல்லாமே பண்ணி வச்சுட்டேன். ஸோ வந்து மட்டும் தட்டி தோசைக்கல்ல மட்டும்தான் போட்டு சுட்டெடுக்கிற வேலை. இதோட ரெசிப்பியுமே ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. ரெசிபி சொல்கிற அளவுக்கு ஆஹா ஓகோன்லாம் சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் நான் ரெசிபியெல்லாம் ஷேர் பண்ணலை. கண்டிப்பாக நல்லா இருந்துச்சுன்னா நானே ரெசிபி ஷேர் பண்ணிடுவேன். எனக்கே பிடிக்கல அப்படின்னா அந்த ரெசிபி நான் ஷேர் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்மளுக்கே நல்லா வரல அப்படின்றப்ப பண்ணுறவங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னு தெரியாது. சில இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நல்லா வரும், இன்னும் அடுத்தவங்க பண்ணுறப்ப இன்னும் நல்லா வராது இல்லையா. அதனாலேயே இந்த ரெசிபியெல்லாம் ஷேர் பண்ணுறது கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் பண்ணுறது. எனக்கு வந்து கொள்ளுப்பருப்பு கேரட் பண்ணியிருந்தேன் இல்லையா, கண்டிப்பாக ஒரு 2 காய் வச்சு சாப்பிட்டா மட்டும்தாங்க என்னால் அந்த பசியிலேருந்து வெளியில் வர முடியுது. இது ஒரே ஒரு கூட்டு மட்டும் பண்ணுறோம், இல்லைன்னா ஒரு குழம்பு மட்டும் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக என்னால் அந்த பசியெல்லாம் தாங்கவே முடியறதில்ல. அதனால எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல, எனக்காக 2 காய் வந்து பண்ணி வச்சிடுறது. இந்த கொள்ளு பருப்பு பண்ணதுனால ரொம்பலாம் பசி எடுக்காது. ஏன்னா கொள்ளு பருப்பே கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். இல்லைன்னா கொள்ளு சூப் கூட பண்ணி சாப்பிடுவேன். இப்போ வந்து இந்த சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெளியே போகணுமா, அதனால தான் கொள்ளு சூப் வேணாம், ரைஸ் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த இதெல்லாம் பண்ணுது. ஷிபானிக்கு வந்து சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு ஸ்ருதியை வந்து சாப்பிட சொல்லியாச்சு. நீ வந்து சாப்பிடுன்னா அவள் தலை காய வச்சிட்ருக்கா, கொண்டாந்து கழித்து வந்து சாப்பிட்டுக்கிறம்மா அப்படின்னு சொல்லிட்டா. இன்றைக்கி வந்து தமிழ் ஸ்கூல் கிடையாது. ஏன்னா இந்த வீக் வந்து 4 நாள் லீவ் இருந்துச்சுங்களா, கொஞ்சம் லாங் வீக்கெண்ட்லாம் வந்துச்சுன்னா தமிழ் ஸ்கூல் வைக்க மாட்டாங்க. அதனால் தமிழ் ஸ்கூல் இல்லை ஸ்ருதிக்கு. ஸோ அதனால் மத்தியானம் கொஞ்சம் ஹரிபரியாக போக தேவையில்லை. ஷிபானியுமே சேட் எக்ஸாமுக்கு வந்து கோச்சிங் போகிறது சனிக்கிழமை தான் போவாள். அது இங்கேருந்து கொஞ்சம் தூரங்க, ஒரு 45 நிமிஷம் கிட்ட ட்ரைவ் பண்ணி போகணும். அவளை விட்டுட்டுலாம் வர முடியாது. அதனால் அங்கேயே நானும் அவரும் சுற்றிட்டுருப்போம். அவளுக்கு 2.5 மணி நேரம் கிட்ட ஆகும் அந்த கோச்சிங் முடிய. அதுக்கப்புறம் தான் கூட்டிகிட்டு வர்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இஷ்டம்தான் போகிறது. நீங்கள் முன்னாடி நாளே வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடணும் போகணுன்னா. ஆனால் அவள் வந்து இல்லைம்மா நான் இன்றைக்கி போகல, எனக்கு நிறைய படிக்கிறதுக்கு இருக்குது, அங்கே போனேன்னா எனக்கு 1 டே அந்த ஆஃப் டே அந்த சனிக்கிழமைக்கு இது ஃபுல்லாக மத்தியானத்துக்கு மேலே எனக்கு வேஸ்ட் ஆயிரும், அதனால் நான் போகலம்மா அப்படின்ட்டா. சரி அதனால் அவளே நாங்களுமே கம்பல்லாம் பண்ணலங்க. லஞ்ச் எல்லாமே சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்ட்காக வந்து தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு தான் போகிறோம். அவருக்குன்னு எதுவுமே எடுத்துக்கவே மாட்டார். மோஸ்ட்லி எல்லா வீட்டில் இருக்கிற அந்த ஆம்பளைங்கெல்லாம் அப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஜென்ஸ் எல்லாம். அவரை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணேன். இல்லை தீபாவளிக்கு நான் சாமி முன்னாடி வச்சு கும்பிட்றதுக்கு உங்களுக்கு பழைய ட்ரெஸ்ஸையாக போட்டு வச்சு சாமி கும்பிட முடியும், தயவு செஞ்சு ஒரே ஒரு டிஷர்ட்டாவது எடுங்கன்னு பயங்கரமாக ஃபோர்ஸ் பண்ணி கம்பல்லாம் பண்ணதுக்கப்புறம் சரி மீனா நான் உனக்காகனா வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் அவரை வந்து நான் கூட்டிகிட்டே போனேன். நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு மால் இருக்குது. மோஸ்ட்லி இந்த மாலுக்கு தான் போய் ட்ரெஸ் எல்லாம் எடுப்போம். ஃபஸ்ட்டு ஒரு கடைக்கு போனோம். அங்கே வந்து ஹஸ்பண்ட்க்கு அந்தளவு பிடிக்கல, வேறு கடை போகலாம் அப்படின்ட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வேறு கடைக்கு வந்தாச்சு. இந்த டிஷர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் இதான் எடுக்க சொன்னேன். ஏன்னா இந்த மாதிரி அவருக்கு கலர் காம்பினேஷனில் இல்லை. ரெட் இருக்குது, பட் இந்த மாதிரி ஒரு மெரூன் கலர் மாதிரியெல்லாம் இல்லை. துணியுமே குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஹஸ்பண்ட்க்கு வந்து இது பெருசாலாம் பிடிக்கல அப்படின்ட்டாங்க. ப்ரைஸுமே ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு இதோட ப்ரைஸ் வந்துட்டு. ஸோ அதனால் வேணாம் வேறு கடைக்கு போகலாம் அப்படின்ட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வேறு கடைக்கு போயாச்சு.
இங்கே போனோம் அப்படின்னா இங்கேயுமே கொஞ்சம் கலெக்ஷன்ஸ்லாம் நல்லாயிருக்கும். இப்போ வின்டர் வர்றதுனால கொஞ்சம் இந்த வின்டருக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸு கொஞ்சம் திக்கான ட்ரெஸ்ஸாக தான் இருந்துச்சு. அதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. ஸோ அதனால் சும்மா அப்படியே சுற்றிட்டே வந்தப்போ வந்து ஒரு டிஷர்ட் எல்லோ கலர் டிஷர்ட், அது என்னன்னு தெரியல. ஹஸ்பண்ட்க்கு வந்து எல்லோ கலர் அப்படின்னா ரொம்ப பிடிக்குது. எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு அவர் எல்லோ கலர் தான் தூக்குறாரு. ஆல்ரெடி எல்லோ 2 வச்சுருக்காரு. ஆனாலும் இப்போயும் அந்த எல்லோ தான் எடுத்தார். ஜென்ஸுக்கு வேறு வழியே இல்லைங்க, அப்படி தான் எடுத்தாகணும். ஏன்னா ஒரே கலர் பேட்டர்ன் தான் வந்து கிடைக்கும். சில ட்ரெஸ் வந்து $80 இருந்துச்சு டிஷர்ட்டு. அப்புறம் வந்து ஆஃபர் 40% 50% போட்டிருந்தாங்க. இந்த டிஷர்ட் எல்லாமே $20 இருந்துச்சு. குவாலிட்டி துணி வைஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் தான் வந்து ஒரு எல்லோ கலர் டிஷர்ட் வந்து எடுத்தார். நான் பார்த்ததுல எனக்கு ரெட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ரெட்டு தான் எடுத்தேன். ஹஸ்பண்ட் வந்து இந்த லைட் ப்ளூ கலர் மாதிரி இருக்கு இல்லையா, ஸ்கை ப்ளூ கலர் மாதிரி, அது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு மீனா, அது எடுப்போம் அப்படின்னாரு. நான் 2யுமே எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு 2யுமே தான் எடுத்தேன். ஆனால் அவர் வந்து இல்லை இல்லை எனக்கு ஏதாவது 2 தான் வேணும், எனக்கு இந்த ரெட்டு வேணாம், ஆல்ரெடி நான் ரெட்டு வச்சுருக்கேன்ல, அதனால் எனக்கு இந்த ப்ளூவே எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டாரு. ஸோ அதனால் அவரை கன்வின்ஸ் பண்ண முடியல. நான் அந்த எல்லாத்தையும் தான் உள்ளே வச்சேன். ஆனால் அவர் இல்லை இல்லை எடுத்து வெளியில் வச்சிரு அப்படின்ட்டாரு. அதனால் அந்த ரெட்டை மட்டும் எடுத்து நான் அப்படியே வெளியில் வச்சுட்டேன். இதுக்கப்புறம் அப்படியே நாங்களுமே பில்லு போட போயிட்டோம். கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்தப்போ சுற்றினோம் ஃபுல்லாக, எல்லாம் எவ்வளோ ப்ரைஸு, எப்படி குவாலிட்டிலாம் இருக்குது அப்படின்னு பார்த்ததுல சிலது விலை அதிகமாக இருக்குது, குவாலிட்டி நல்லா இருக்குது. விலை கம்மியாக இருக்கிறதெல்லாம் குவாலிட்டி அந்தளவுலாம் நல்லா இல்லை. ஸோ பில்லு போட்டு அப்படியே நாங்களுமே கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு லாங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.